மேஷ ராசிக்காரர்களுக்கு பணவரவு எப்படி இருக்க போகுது? சராசரியா இருக்க போதுங்க. ஏன்னா இந்த புத்தாண்டு பிறக்கிறதே அவங்க ராசிக்கு 2வது வீட்டுல தான் லக்கணமா அமையுது. அதே போல ராசியில சுக்கிர பகவானும் இருக்கார். அதே நேரத்துல இந்த ராசியில சூரிய பகவான் உச்சமானாலும் பரணி நட்சத்திரத்துல எரி நட்சத்திரமாக அமைய போகுது. அப்ப பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது முயற்சி செய்யற ராசிகள்ல முதல் ராசி மேஷ ராசி. அவங்கள உழைப்பாளி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உச்சக்கட்ட கோவத்துக்கு வந்துருவாங்க. அதே நேரத்துல எந்த ஒரு லேபர்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சக மனுஷனா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதைகள் கொடுக்கறதுலயும் இவங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. சோ இந்த பொருளாதாரம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல விரயஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. சோ வரக்கூடிய வருமானங்கள் 3ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பாக்குறதுனால கொஞ்சம் வருமானங்கள் குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் சனி இவருக்கு லாபஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதியாகவும் உட்கார்ந்து பாக்குறதுனால கொஞ்சம் கஞ்சத்தனமும் இப்பதான் அது யோசிக்க தோணுவாங்க. சரி, பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம், லாவிஷ்னஸை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறது தோணும். அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆசைப்பட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின், ஃபண்டு, ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார், கூட புதனும் உட்கார்ந்துருக்காரு 6ஆம் கடனை வாங்கி இங்க போட்டுடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோண வைக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற பணத்தை சேவிங்ஸ் பண்ணி முக்கியமான ஒரு பொருள் தங்கமோ இல்லைனாக்கா ஒரு லேண்ட்லயோ போடுறது சிறப்பு தரும்.